ஆனா இவர் பாத்தீங்கன்னா பேசவே இல்லை. துப்புறானுங்க, பேசல. தெய்வீகன்றது வெறும் பேச்செல்லாம் எல்லாம் கிடையாதுங்க. தெய்வீகன்றது நீ வாழ்ந்து காட்டுறது. ஆனா பேசுறானா பேசட்டு. இப்ப பாருங்க, ஒருத்தன் ஒண்ணு பேசினா நான் திரும்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு விரோதமா நான் பேசுறேன். உங்க குடும்பத்தை பற்றி ஒரு குடும்பம் பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கு பதிலா பேசுறீங்க. அவங்களும் கல்லு போட்டாங்க, நம்மவும் கல்லு போட்டுட்டோம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு பக்கத்துல இருந்து தான் கல்லு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு விரோதமா கல் வந்துட்டே இருக்கு. வார்த்தை என்கிற கல், உபத்திரவம் என்கிற கல், நிந்தை என்கிற கல் வருதா, சகிங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவருடைய சரீரத்தின் மேல் துப்பலை சகித்தார். குத்தினவர்களை சகித்தார், துக்கப்படுத்தினவர்களை சகித்தார். ஆகவேதான் வேதத்தில் இவ்வண்ணமாய் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் திரும்ப யாரையும் துப்பவில்லை, அவர் யாரையும் திரும்ப காயப்படுத்தவில்லை. ஒரு வசனம் இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை துப்பினவர்களும், அல்லேலூயா, அவரை துப்பினவர்களும் அவரை குத்தினவர்களும் கண்டு அஞ்சுகிற காலம் வரும். அல்லேலூயா. துப்பினவன் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு போவான், இவன் திரும்ப துப்பல்ல அப்படின்னு.